ஹலோ மக்களை, வெற்றி துளசி சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அஞ்சலியும் மகேஷ் கிட்ட சரியா மாட்டிட்டாங்க. எப்படியாவது இந்த மகேஷ் சைக்கோட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லிட்டு அஞ்சலியும் மகேஷ் தூங்கிட்டு இருக்க டைமா பார்த்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போவதுக்கு பார்க்குறாங்க. அஞ்சலி எப்படியாவது மகேஷ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலி மகேஷோட ஃபோனை பார்த்து எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மகேஷ் இவ்வளோ பெரிய சைக்கோவா? அன்னைக்கே இந்த வாட்ச்மேன் சொன்னான், போகிற போக்க பார்த்தா உன்னையும் இவன் கொன்னுருவான், அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு நீ எஸ்கேப் ஆகிடுன்னு எவ்வளவோ சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. மகேஷும் என்னடா ஆச்சு இந்த அஞ்சலிக்குன்னு பார்க்கவும், சரி இவன் இந்த ஃபோனை தான் பார்த்து இப்படி மயங்கி விழுந்துட்டான்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கண் முடிச்சு பார்த்த நம்ம அஞ்சலியும் மகேஷ் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு சரியா பயப்படுறாங்க. என்னடா இந்த மகேஷ் மறுபடியும் நம்மளை ஏதாவது செய்திருவானோ, அவனோட உண்மை எல்லாம் தெரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை ஏதாவது கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க. மகேஷும் அஞ்சலி கிட்ட, நீ எதுக்குமே பயப்படாத, உன் மேலே ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட நான் தாங்க மாட்டேன், என்னை நம்புன்னு எவ்வளோ டயலாக் விட்டாலும் நம்ம அஞ்சலி அதை நம்புகிற மாதிரியே இல்லை. எவ்வளோ சவுண்டு போடவும் டாக்டரும் பக்கத்தில் வந்துடுறாங்க. அதை கேட்டோன்னு அஞ்சலியும் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, இவன் பெரிய சைக்கோ அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த மகேஷும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அஞ்சலியும் அதை பார்த்துட்டு, என்னடா மகேஷ் நம்ம இப்படி பேச இந்த மாதிரி சிரிக்கிறானே, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லவும், மகேஷ் ஏற்கனவே அங்கே உள்ளவங்கள்ட்ட என்னோட ஒய்ஃப் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கா, அதனால் அவள் முழிச்ச உடனே ஏதாவது பேசுவா, ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கா போல, அவள் பாட்டிக்கு வேற இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருந்தா, அதனால தான் ஏதோ புலம்பிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது தெரியாத அஞ்சலியும் எவ்வளவோ அவங்கள்ட்ட சொன்ன பிறவும் நம்பவே இல்லை. சரி, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க, நீங்கள் எதுவுமே மைண்டை போட்டு குழப்பாதுங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கும், உங்கள் பாட்டிக்கு சீக்கிரமாக சரியாயிடுன்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலிக்கும் இப்போதான் ஒன்னொன்னா புரிய ஆரம்பிக்குது. இந்த மகேஷ் நம்மளை சரியே இந்த ரூமுக்குள்ளேயே போட்டு அடைச்சிருவான் போல, அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இந்த சைக்கோ தான் ஏதாவது பண்ணியிருப்பான், இவனை விட்டு எப்படியாவது நம்ம தப்பிச்சு போனோம், என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமாக குழம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவராமனும் அவங்க அம்மாவோட நினைப்பாவே இருக்காங்க. இன்னும் அஞ்சலி கிட்ட என்னோட அம்மாவை விட்டு வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி ஏற்கனவே கன்சீவாக இருக்கா, அந்த விஷயத்தில் திருப்பியும் நம்ம அவளுக்கு தொந்தரவு கொடுத்த மாதிரி ஆயிரும். இன்னும் மகேஷ் மாப்பிள்ள நல்லவராக இருந்தாலும் எத்தனை நாள் தான் என்னோட அம்மாவை அங்கேயே வச்சிருக்க முடியும், சீக்கிரமாக நம்மோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட லக்ஷ்மியும், சரி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடும், அத்தையும் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க அஞ்சலியும் எப்படியாவது இவன்ட்டேருந்து எஸ்கேப் ஆகணும், இங்கே இருந்துட்டு இருந்தா பாட்டிக்கு ஏதாவது ஆன மாதிரி நம்மளே கண்டிப்பாக கொன்றுவான், என்ன பண்ணுதுன்னு குழம்பிட்டே இருக்காங்க. அப்படியே தூங்குற மாதிரியும் ஆக்டிங் கொடுத்துறாங்க. பக்கத்தில் அதை பார்த்துட்டு இருந்த மகேஷும் ரொம்ப டயர்டாகி சரி தூங்குவோன்னு சொல்லிட்டு தூங்க ரெடி ஆகுறாங்க. அஞ்சலியும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி சரி மகேஷ் நல்லா தூங்கிட்டானன்னு பார்க்கவும், இவன் தூங்கிட்டான், எப்படியாவது இப்போ நம்ம எஸ்கேப் ஆனதான் உண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே உள்ள ஒரு ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு நம்ம அஞ்சலியும் அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கு பார்க்குறாங்க. நம்ம அஞ்சலியை எப்படியாவது மகேஷ் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகணும்னு போனால் மகேஷ் ஒரு வழியாக அவங்கள கண்டுபிடிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம்.